இந்த நிகழ்வுக்கான மையத்தை வைத்து உங்கள் உரையை அமைத்து வாழ்த்தை தெரிவித்திருக்கிறீர்கள். ஐயாவுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா. மிக்க நன்றி. நன்றி. நன்றி நன்றி. அடுத்த உரை திரு மகாலிங்கம் தங்கவேல் அவர்கள், கணினி வல்லுனர், தமிழ் ஆர்வலர், புதுச்சேரியிலிருந்து பல்வேறு விதமான முகங்களை உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். கவிஞராக, பேச்சாளராக, பன்முக தன்மையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். கணினி மென்பொருள் துறையில் பல்வேறு விதமான நிறுவனங்கள் பணிபுரிந்து நிறைவாக ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் யூனிட்ல அந்த பொறுப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். காரைபாரதி தமிழ் சங்கத்துல உறுப்பினராக இருந்து அங்கும் பங்களித்துக் கொண்டிருக்கிறார். உலக பங்கில் அவருடைய பங்கை பெருவாரியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி. இந்த நிகழ்வுடைய மைய தலைப்பு உலக அமைதியில் கல்வியின் பங்கு. அவருடைய தலைப்பும் அதுவாகவே அமைகிறது. ஐயாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்கும் மகாலிங்கம் தங்கவேலு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உலக சமாதான உறவுகளுக்கு எனது இனிய காலை வணக்கம். உலகின் உடனடி தேவை உலகின் அமைதி என்ற கருத்திலான தாக்கத்தான் பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு கூடல் 3வது உலக அமைதி மாநாட்டில் தொடர் இணைவழி மூலமாக உரையாற்ற வாய்ப்பு தந்த முனைவர் திருமலைவாசன், ஒருங்கிணைப்பாளர் தாக்கத்தான் அகாடமி புதுச்சேரி அவர்களுக்கும், இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னாட்டு இணையவழி உலக அமைதி மாநாடு 2023 வெற்றி பெற முனைவர் திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகாலிங்கம் தங்கவேலு, ஓய்வு பெற்ற ஜனனி பராமரிப்பாளர், புரோகிராமர், ஜிப்மர் புதுச்சேரி. எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பானது உலக அமைதியில் கல்வியின் பங்கு. கல்வி என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்லை. ஒரு சமூக நிறுவனம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சமூக நிறுவனம் தான் கல்வி என்று எடுத்துக்கொள்வோமே. இந்த நிறுவனத்தின் மூலம் நாம் என்ன பெறுகிறோம்? நிறுவனம் என்றால் ஏதாவது பெற வேண்டும் அல்லவா? நான் என்ன பெற வேண்டும்? நல்ல அறிவை பெறுகிறோம், நல்ல திறமையை வளர்த்துக் கொள்கிறோம், ஏன் நல்ல பண்பாட்டையும் கற்றுக்கொள்கிறோம். ஒரு முழுமையான மனிதனாவதற்கு இந்த காரணிகள் போதாதா? ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க போதுமான காரணியாக கல்வி உதவுகிறது அல்லவா? திருவள்ளுவர் கூட அவருடைய பார்வையில ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடை. ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையதாகும் என்பதே இந்த குறளின் விளக்கம் என்பது நாம் அறிவோம். மற்றும் ஒரு குறள் கூட, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற. அதாவது இந்த உலகில் கல்வியினை போன்ற ஒரு உயர்ந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதும் நாம் அறிவோம். இந்த உலகிலே மனிதர்களாக பிறந்தவர்களை பிற 5 அறிவு ஜீவன்களிடம் இருந்து பிரித்து காட்டுவது இந்த கல்வி அறிவு ஒன்றே தானே. கல்வி என்பது மனித உரிமை, பொது நலமும் கூட, மற்றும் பொது பொறுப்பும் கூட. கல்வி குழந்தைகளுக்கு ஏழ்மையிலிருந்து ஒரு ஏணியையும் நம்பிக்கக்கூடிய எதிர்காலத்திற்கான பாதையையும் வழங்குகிறது அல்ல. இது உலக அமைதி. உலக அமைதினா என்ன? உலக அமைதி என்பது பூமியில் நிலவுகின்ற நாடுகளுக்கு வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அரசியல் சுதந்திரம், அமைதி, மகிழ்ச்சி போன்றவற்றில் நம்ம எல்லாம் பங்களிப்பதாகும். இது மனித வாழ்வில் ஒரு லட்சியத்தை குறிப்பதே ஆகும் என்பது என்னுடைய கருத்து. உலகத்தில் வன்முறையும் போரும் அழிந்து மக்கள் மனதார ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து பகைமை உணர்ச்சிகளை அகற்றி அமைதியை வளர்க்கின்ற அமைப்புகளை உருவாக்குவதும் உலக அமைதி என்ற லட்சியமே. மனித உரிமைகளை மேம்படுத்தி கல்வி, தொழில்நுட்பம், மருத்துவம் முதலிய துறைகள் வழியாக உலக அமைதியை கொணர்வதும் உலக அமைதி என்ற ஒரு லட்சியமே ஆகுமா?
உலக அமைதியில கல்வி எப்படி இருக்கணும்னா, உலக அமைதியை காக்க ஒரு கொள்கை, ஒரு விதி. அந்த கல்வியை ஒரு விதி என்று சொல்லுகிறோம், ஒரு கொள்கை என்றே எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் கல்வி என்றே நாம் எடுத்துக்கொள்கிறோம். கல்வி உலக அமைதிக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது அல்லவா? கல்வி மூலம் உலக அமைதியை நிலைநாட்ட முடியும் என்பதே எனது நம்பிக்கை. தற்போதைய கல்வி முறையினால உலக அமைதிக்காக முன்னெடுத்து செல்வது இளைய தலைமுறையை வாழ்க்கைக்கு தயார்படுத்த வேண்டும். மனித உரிமைகள் மற்றும் சமத்துவத்தின் சர்வதேச தரத்தின்படி வாழ வழி வகுக்கப்பட வேண்டும். கல்வியே ஒரு சிறந்த வழி உலக அமைதியை நிலைநாட்ட என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கல்வி மூலம் உலக அமைதியை எப்படி மேம்படுத்துவது? மாணவர்கள் மத்தியில அமைதி கலாச்சாரத்தை ஊக்குவிக்க வேண்டும். ஆசிரியர்கள் அமைதி, உலக குடியுரிமை மற்றும் சமூக பொறுப்பு போன்ற பிரச்சனைகளை மாணவர்கள் மத்தியில் விவாதிக்க முன்வர வேண்டும். உலகம் முழுவதும் காணப்படும் மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள்லாம் பன்முகத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். தன்னுடனும் சமூக சூழலுடனும் நல்லிணக்க உணர்வை ஊக்குவிக்கும் திறன்களை ஆசிரியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் எனது கருத்தாகும். மாணவர்களிடமும் போதிக்கணும், தனக்கு தெரிந்தவைகளை போதிக்கப்பட வேண்டும். மாணவர்களின் மனதில் உள்ள எதிர்மறை உணர்வுகள், ஆக்கிரமிப்பு மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகள், அதை குறைப்பதற்காக வழிகளை தேட முக்கியத்துவம் அளிக்கணும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தால் மாணவர்களுக்கு நன்றாக உதவ முடியும். மாணவர்களின் உணர்ச்சி நல்வாழ்வை கருத்தில் கொண்டு வன்முறையற்ற முறையில் அன்றாட சூழ்நிலைகளை கையாளப்பட வேண்டும். தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப நமது பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் வழக்கமான படிப்புகள், எஜுகேஷன் உலக அமைதி என்னும் லட்சியத்திற்காக சீர்திருத்தப்பட்டு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆவலாகும். புதிய மற்றும் புதுமையான படிப்புகள் தொடங்கப்படலாம். மாணவர்களிடையே அமைதி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக அமைதி, உலக குடியுரிமை, சமூக பொறுப்பு போன்ற பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு உயர்வு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் முன்வந்து ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து பாடத்திட்டத்தை உருவாக்கப்படலாமே. அப்படி உருவாக்கினால் நமது இளைய தலைமுறை மேலும் மேலும் வளரும் அல்லவா? நமது நோக்கம் என்ன? உலக அமைதி தானே. அப்ப நல்ல கல்வி இருந்தா தானே நல்ல ஒரு அதனுடைய உணர்வுகள் நம்மளால் உணர முடியும். முற்காலத்து குணங்களுடனும் உண்மையான இரக்கத்துடனும் மாணவர்களை உருவாக்கும் ஒரு கல்வி முறையை வளர்த்து விட்டால் அமைதியான மற்றும் ஒரு நிலையான உலகத்தை உருவாக்க முடியும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சிறு வயதில இருந்து உலக அமைதி குணாதேசங்களை குழந்தைகளுக்கு போதிக்கணும். அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் பெரியவர்களும், சின்னவர்களும், ஆசிரியர்களும், நண்பர்களும் அந்த உலக அமைதி அமைதி அமைதின்னு ரிப்பீட்டா ஒரு வார்த்தை சொன்னாவே அது மனசுல பதியும். அப்புறம் அது என்னன்னு தேட ஆரம்பிக்கும். அப்ப அதனுடைய குறிக்கோளை நம்ம உணர முடியாத இருக்கும். தனியார் மற்றும் அரசாங்க பள்ளிகளுக்கு தனியார் மற்றும் அரசாங்க பள்ளிகள்லாம் என்ன பண்ணலாம், இலவச ஆரம்ப கல்வியை தர முன் வரணும். அது நமக்கு என்ன, ஏழை எளியவர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, படிக்க முன் வருவார்கள். அதற்கு தான் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கூட ஒரு விதத்தில் கொண்டு வந்தார் என்பது தெரியுது, உண்மையாக இருக்கிறது. இது அனைத்து ஏழை எளியவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க உதவும். நல்லதொரு ஆர்வத்தை உண்டாகும். உலக அமைதியை உணர வைக்க இது ஒரு ஏணிப்படியாக இருக்கும் அல்லவா? முக்கியமா சொல்ல போனா இன்றைய திரைப்படம் பார்க்கவே முடியல சார். வன்முறை காட்சிகளே திரைப்படமாக இருக்கிறது. நாம் ஒரு பக்கம் கல்வியை போதிக்கிறோம், ஒரு பக்கம் நல்லதை சொல்லுகிறோம், ஒரு பக்கம் வன்முறையை மக்களிடம் ஏதோ ஒரு விதத்தில் காண்பிக்கிறோமே, அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வன்முறை காட்சிகளை
அனுமதிக்கப்படக்கூடாது. அந்த மாதிரி திரைப்படங்களை வெளியில வரக்கூடாது. ஏன்னா திரைப்படம், அதாவது நேரடிய காட்சிகள் தான் நம்ம மனசுல இம்மீடியட்டா பதியும். உலக அமைதிக்கான வழிவகைகளை நல்ல ஒரு கருத்தரங்கமாக, பட்டிமன்றமாக மக்களுக்கு எடுத்துரைக்கலாமே. எவ்வளவு பட்டிமன்றம், எவ்வளவு பழைய புராண தலைப்புகளை, வரலாறுகளை, நம் தெரிஞ்சவைகளை ரிப்பீட்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த உலக அமைதிக்கான ஒரு வழிவகுப்புகளை, ஒரு லட்சியத்தை, ஒரு கருத்துரையை ஏன் கருத்தரங்கமாக, பட்டிமன்றமாக மக்களுக்கும் பள்ளிகளுக்கும் ஏன் எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக சொல்லி, எனது முடிவுரையாக கல்வி அறிவை தருகிறது. இது ஒவ்வொரு நபரும் தனக்கு வாழ்க்கையை சிறப்பாக, நல்லதொரு மனிதனாக மாற்ற உதவுகிறது. எனவே உலக அமைதி என்னும் இலட்சியத்தை மேம்படுத்த கல்வி மூலமாகத்தான் வெற்றி காண முடியும் என்பது என்னுடைய கருத்து. இது காலத்தின் கட்டாயமே. எனது கருத்தாக இந்த மன்றத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுடைய சாராம்சம் அந்த கல்வியுடைய பங்கு தான். அதை கல்வியை நிறுவனமாக முன்னெடுத்து அது பெருமிடமாகவும் கொடுக்கும் இடமாகவும் இருக்க வேண்டும். அது எது அதிகமா இருக்கணும், குறையணும், இது எப்படி இந்த கட்டாயத்தின் பேரில் அந்த கல்வி உலக அமைதிக்காகவும் மனித மேன்மைக்காகவும் இருக்க வேணும்னு ரொம்ப அழகழகான கருத்துக்கள் ஐயா. உங்களுடைய நேரத்திற்கு நீங்க இந்த உங்க பொழிவுல மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய தெளிவு எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. பேசும் பொழுது பேச்சாளர் முகத்தில் தெரியும் பார்த்தீங்களா ஒலி, அந்த ஒலியை நாங்கள் மகாலிங்கம் ஐயாவின் முகத்தில் பார்க்கிறோம். சிறப்பான தயாரிப்பு. இந்த நிகழ்வுக்கு தேவையான முத்தாய்ப்பான அந்த பயனுடைய கருத்துக்கள் தாண்டி செயல்பாட்டு கருத்துக்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தேவை என்னன்னா கருத்தை விட செயல் வடிவம் எடுக்கும் கருத்துக்கள். அந்த செயல் வடிவம் எடுக்கும் கருத்துக்களை அழகாக ஆய்ந்து கொடுத்திருக்கிறீர்கள். ஐயாவுடைய நேரத்திற்கு நன்றி ஐயா. இப்போ நேரம் இருப்பதால் உங்களுக்கு ஒரு வினா. உங்களுக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய பாலன் ஐயா அவர்களுக்கு, நற்சிந்தனை வட்ட தலைவர் பாலன் ஐயா அவருக்கு ஒரு வினா. உங்களுடைய 2 பேரும் ஒரு முன்னெடுப்பு திட்டங்கள். ஐயா அவர்கள் யோக கல்வியை பேசினார். இந்த யோக கல்வியில மிகச்சிறப்பாக நல்ல ஆசானாக, பயிற்சியாளராக பேசினார். அந்த பேசின விளைவில் இருந்து நம்ம என்ன ஐயா கிட்ட கேட்கிறோம்னா, இந்த யோக கல்வியை நாம ஒரு சமாதான திட்டமாக முன்னெடுத்தால் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் அது இருந்ததுன்னா, பார்ப்போர்கள், யோகம் சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், ஆர்வலர்கள் எல்லாமே இணைந்து ஒரு திட்டமாக எடுக்க வழிவகுக்கும் என்ற ஒரு நிலையில் வாழ்த்துறை வழங்கிய நற்சிந்தனை வட்ட தலைவர் யோகபூஷன் ஐயா அவர்களை ஒரு முன்னெடுப்பாக, ஒரு அமைதி திட்டமாக இருந்தால் எவ்வாறு அமைக்கலாம்? நன்றி. நல்ல கேள்வி, நல்ல செயல் திட்டம். அதற்காக இந்த கேள்வியை கேட்டமைக்கு நன்றி. இந்த யோகாவை எப்படி மாணவர்கள், இப்ப ஸ்கூல் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா யோகா பீரியட் இருக்கு, யோகா செய்யணும்னு சொல்றாங்க. அதை உடற்பயிற்சியோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தராங்க. அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் என்னுடைய கருத்துரையில சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? எப்படி அவர்கள் கணிதமும் அறிவியலும் சரித்திரமும் படிக்கிறார்களோ அதே மாதிரி யோகா கல்வி, அதாவது யோகா சயின்ஸ் சொல்லுவாங்க, யோகா அறிவியலை ஒரு பாடமாக கொண்டு வர, அது பாடமாக கொண்டு வந்தால் அதனுடைய பலன் அதிகரிக்கும். அதை பற்றியான முழுமையான தெளிவு ஒவ்வொரு மாணவனுக்கும் கிடைக்கும். ஏன்னா இன்றைய மாணவன் நாளைய தலைவன் இல்லையா? இன்றைய மாணவர்களை செதுக்க வேண்டும். எப்படி ஒரு நல்ல மனிதனாக, சமுதாய சிற்பியாக உருவாக்கணும். அதற்கு யோகா கல்வி மிக மிக அவசியம். அதே சமயம் இந்த கருத்துக்களையும் நான் முன்வைக்கிறேன். ஒரு யோகா கல்வியே ஒரு குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்பு வரை, கடைசி இப்ப கல்லூரிகள்ல, மெடிக்கல் காலேஜ்ல, இதை ரொம்ப பெருமையா சொல்றேன், மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யோகாவை சொல்லித் தருகிறார்கள். உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு, நோயிலிருந்து விடுவதற்கு. தவறே இல்லை, நல்லது. அதே போல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ்
அவன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், யோகா சயின்ஸ் அப்படின்னு இருக்கணும். அந்த இதுல நிறைய விஷயங்கள் அப்பதான் அவனுக்கு தெளிவு தெரியும். அவனுக்கு ஹெல்த் மட்டும் இல்லைங்க, அவன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட், தீய எண்ணங்கள் போயிடும். அவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப கூர்மையா. இப்போ ஒருத்தன் மேக்ஸ்ல ரொம்ப எக்ஸலண்டா இருக்கான்னா அவன் புதிய புதிய ஃபார்முலாக்களை ராமானுஜம் மாதிரி உருவாக்குவான். இல்ல ஒரு அறிவியல் தாமஸ் ஆல்வா எடிசன் போல ஆகும். அவனுக்கு இந்த யோகா உதவும், அவருடைய அறிவு கூர்மையை ஆக்கும். அதனால் இந்த உலகம் பலன் பெறும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அதனால ஒரு திட்டம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அத குழந்தைகளுக்கு யோகா அறிவியலை நாம் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு அல்லது காலேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னா அது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒலிம்பிக்கு யோகா போப்பது நல்ல விஷயம். அப்போ பரதநாட்டியத்தை நம்ம முன்னிலைப்படுத்துறோம், நல்ல விஷயம். அதே மாதிரி யோகா கலையிலையும் யோகா டான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதையும் சொல்லி கொடுத்து அந்த இதுல நிகழ்வுல வரலாம். அதே மாதிரி இப்ப யோகா காம்படிஷன், யோகா கட்டுரைகள் இதெல்லாம் மாணவர்களுக்கு இப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து நாங்க யோகா டிராயிங் காம்படிஷன் வச்சிருக்கோம், யோகா பேச்சு போட்டி வச்சிருக்கோம், யோகா கட்டுரை போட்டி, இதெல்லாம் அப்படியே முன்னிறுத்திட்டே இருக்கலாம். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கான ஒரு நிகழ்வா கூட கொண்டு போனோம்னா அவர்களுக்கு யோகாக்கான விதை விதைக்கப்படும் அவர்கள் எண்ணத்தில், மனதில். அதை நம்ம முன்னேற்றலாம். இதற்கு ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு சிறந்த ஒரு வருடம் தமிழக அரசோ இல்ல இந்திய அரசோ மிக சிறந்த யோகா கட்டுரைக்கு ஒரு பரிசு, மிக சிறந்த யோகா புத்தகத்திற்கு ஒரு பரிசு, மிக சிறந்த யோகா பேச்சுக்கு ஒரு பரிசு, அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னா யோகா பக்கம் மக்கள் திரும்புவார்கள், நல் வழிபடுவார்கள் என்று என்னுடைய எண்ணத்தை இங்கே பிரதிபலிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா. இது என்னன்னா, இந்த பேச்சரங்கம் ஒரு செயல் அரங்கமாக, ஒரு செயல் திட்ட அரங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்த்துறை வழங்கி அழகாக யோக கல்வியினுடைய பயன் உலக அமைதிக்கு அது எவ்வாறு இயங்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை கூறி அழகான ஒரு நெறிமுறை அந்த திட்ட வடிவங்களையும் கொடுத்திருக்கும் ஐயா அவர்களுக்கு, பாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி நற்சிந்தனை வட்டத்திற்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்சிந்தனை வட்டத்தை தொடர்ந்து காரை பாரதி அந்த தமிழ்ச்சங்கத்திலிருந்து உறுப்பினர் மகாலிங்கம் ஐயா அவர்கள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரை பாரதியிலிருந்து காரை பாரதி தலைவி வந்திருக்கிறாங்க. அம்மா வணக்கம். உங்களுக்கு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மாதம் ஒரு மாநாட்டில் உரையாளர்களை தந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அமைப்பு, பொதுவான ஒரு செயல்பாடு என்பதால் அவர்களுடைய உறுதுணை வழிகாட்டுதல் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. வைஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் இன்னும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாலிங்க ஐயா, உங்களுக்கு ஒரு வினா. அந்த வினான்னா, இந்த கல்வி மாற்றங்கள் இப்போ முழுமையாக தேவைப்படுகிறது, அனைத்து தரப்பிலும் அனைத்து இடத்திலும் தேவைப்படுகிறது. அது நம்ம என்ன பண்றோம், அடிப்படை கல்வி, மரபு சார்ந்த கல்வி, மரபு சாரா கல்வின்னு வெவ்வேறு விதங்கள் பெயரில் மட்டும் இருக்கிறது. இப்பொழுது ஒரு மாற்று கல்விக்காக உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அது வாழ்வியல் திறனை அளிக்கும் ஒரு கல்வியாக, 21ஆம் நூற்றாண்டு திறனை அளிக்கும் கல்வியாக, சமூக திறன் வழங்கும் ஒரு கல்வியாக, சமூக உணர்ச்சி கல்வியை கொடுக்கும் ஒரு கல்வியாக மாறக்கூடிய பல்வேறு முன்னெடுப்பில் இருந்து இருக்கிறது. ஐயா அவர்கள் அந்த வாழ்க்கையில இந்த விரும்பும் ஒரு மாற்றம், இந்த ஒரு மாற்று ஒரு கல்வியில் தேவை, இது இருந்தா நல்லா இருக்கும். பல்வேறு மாற்றங்கள்ல இது அமைதிக்கு வழிவகுக்கும்னு ஐயா விரும்பும் ஏதாவது ஒரு வித மாற்றம் அல்லது உங்களுடைய கருத்து, அந்த அமைதிக்கான கல்வியில ஒரு திட்டமாக கூட நீங்க 2 நிமிடங்கள் கொடுக்கலாம் ஐயா. அதை தொடர்ந்து நமக்கு பிரதீப் ஐயா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மூத்த ஆசிரியராக வாழும் கல்வி அமைப்பில் இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் ஆன்மீக கல்வி பேச இணைப்பில் இருக்கிறாங்க. உங்களுடைய திட்டம் கூறிய பிறகு ஐயா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். மாற்றுக்கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வன்முறை சம்பந்தமான நிகழ்வுகளை நாம் குறைத்து கொண்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மாற்றுக்களுடைய எப்படி வன்முறை கல்வி, நான் திரும்ப திரும்ப சொல்வது என்பது திரைப்பட காட்சி போடுவதால், இன்னைக்கு எதை பார்த்தாலும் திரைப்பட காட்சி இருந்தாலும் யாரை பார்த்தாலும் கட்சி தூக்குறது, கை தூக்குறது. அப்படி இந்த மாதிரி நிகழ்வுகளை முதலில் நாம் குறைக்கப்பட வேண்டும். மற்றும் இந்த மாதிரி உலக அமைதினா சும்மா வாயளவிலே உலக அமைதி என்று சொல்லுகிறோம். அந்த உலக அமைதியோட ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அதை ஒரு கருத்தரங்கமாக அடிக்கடி நம்ம பேசப்படலாம்.
அல்லது நம்ம பட்டிமன்றமாக பேசப்படலாம். ஆரம்ப கல்வியிலிருந்து குழந்தைகளுக்கு போதிக்கலாம். இதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அவர்ஸ் எடுத்துக்கொண்டு அதை குழந்தைகளுக்கு போதித்தால் ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த உலக அமைதினா என்னன்னு மனசுல பதியும். அப்ப மனசுல பதிய 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 அதனுடைய 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 லட்சியங்களும் அதனுடைய குணாதிசயங்களும் அதனுடைய அனைத்து அந்த நற்குணங்களும் பிள்ளைங்களுக்கு படிப்படியாக வரும் என்பது என்னுடைய கருத்து. மிகச் சிறப்பு ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி. நல்ல கருத்தை முன்மொழிந்திருக்கிறீர்கள். ரொம்ப நிறைவாக இருக்கிறது. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சிந்தனை தெளிவு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ஐயா. உங்களுக்காக சிவபெரியா அவர்கள் ஒரு நிமிடம் பேசணும்னு கையை உயர்த்தி இருக்கிறார்கள் ஐயா. சிவபெரியா, உங்களுடைய அந்த வார்த்தையோடு வாழ்த்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஐயா. அடுத்தது. வணக்கம். அது நான் பாராட்டுக்கு கைதட்ட உயர்த்தின கை. மிக்க நன்றி. யாரு மகாலிங்கம் ஐயா, பாலன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியமாக மகாலிங்கம் ஐயா சொல்லியிருந்த அந்த ஆரம்ப கல்வி சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே இதை நாங்கள் பயிற்சிக்க வேண்டும் என்பதும், மற்றது இந்த அரங்கங்கள்ல பழைய புராண கதைகள் அதுகளை வந்து நாங்கள் வாதாடுறது பதிலாக உலக சமாதானத்தை பற்றி வாதாட வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு முக்கியமான கருத்து, பாராட்டத்தக்கது. நன்றி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஆனா பின்னூட்டங்கள் இதற்கு தேவைப்பட்டாலும் இது நேரத்தின் அருமைகிறது. பின்னூட்டம் தவிர்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதால் ஒவ்வொரு உறுப்பினர் பிறகு ஒருவர் அந்த வாய்ப்பை பெறலாம். திருப்பத்தூர் வாகித் ஐயா அவர்கள் ஒரு நிமிடம் அவருக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கருத்தாளருக்கு பிறகும் இணைப்பில் இருப்பவர் ஒருவர் கருத்து வழங்கலாம். முதல்ல ஐயா திருமலைவாசன் ஐயாவுக்கு இந்த தலைப்புக்கு நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பன்னாட்டு இணையவழி உலக அமைதி மாநாடு என்று இன்றைய நிகழ்விற்கு தலைப்பை வைத்திருக்கிறீர்கள். மிக பொருத்தமானது. பல நாடுகள் இணைய வழி என்னன்னா உலக அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி வரிசையா வருது. பன்னாட்டு இணைய வழி என்னன்னா இணைய வழி உலக அமைதி மாநாடு. அதாவது உலக அமைதியை மான் எடுத்துட்டோம்னா உலக அமைதிய நாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி இருக்குது. அது எப்படி நாடணும்? அதிகமா நாடணும். அதனால நாடு. இப்ப யோசிச்சு பாருங்க, பன்னாட்டு இணைய வழி உலக அமைதி மாநாடு, அந்த தலைப்பிலேயே நீங்க வந்து உலக அமைதியை நடத்துவீங்க. ரெண்டாவது, பாலன் ஐயா அவர்கள் பேசும்போது உலகம் என்றால் என்னன்னு ஒரு சொல்லும் போது அந்த விஷயமும் நமக்கு அறிவுறுத்துவது போலவே வந்து எப்படின்னா, உலகத்துல நீர்பரப்பு நிலப்பரப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. உலக அமைதிய நீர் பரப்பு அப்படின்னு சொல்ற மாதிரியான இங்க இருக்க அனைவருக்குமே சொல்வது போன்று ஒரு விஷயம் வந்து அமைது அப்படின்னு வந்து நான் கருதுறேன். இரண்டாவது விஷயமா ஏன் நீர்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து அதாவது நீர்பரப்பு நிலப்பரப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான்னா, காற்றுல ஏற்பரப்புங்கிறது இப்ப நம்ம படிக்கிட்டு இருக்காது. அந்த இடத்துல ஏற்பரப்புங்கிறத இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அடுத்து நீர் பரப்பணும், நிலத்துல பரப்பணும்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணும். நம்முடைய அடுத்து மகாலிங்கம் ஐயா சொன்ன இன்னும் அவங்க சொன்னதுல இந்த யோகாவை பத்தி சொன்னதுல இன்னைக்கு ஒரு ஆச்சரியம். யோகான்னு அடிக்கடி சொல்லியிருக்கோம். எதுல நிறைவடையுது? கானா காத்தல்னு அர்த்தம், காப்பாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். உலகத்தை காக்கணுங்கிற ஒரு பொருள் வர்ற மாதிரியே அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு சிறப்பு அம்சம். மகாலிங்கம் ஐயா நிறைய வந்து பேசினாங்க. அதுல நான் ஒண்ணு இப்ப கடைசியா சொல்லப்பட்ட அந்த கல்வி முறை, அந்த கல்வியில இப்ப இதுதான் உண்மையிலே அருமையான தீர்வு. எப்படி என்று சொன்னால், நம்ம இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லயே வச்சுக்கிறோம் பாருங்க எல்லாரும். அப்படி இல்லாம உண்மையிலே ஒரு இன்டர்நேஷனல் ஐநாவின் மூலமாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கணும். அங்க அந்த ஸ்கூல்ல வந்து இலவசமாக அத்தனை உறுப்பு நாடுகள்ல இருந்தும் மாணவர்களை உள்ள சேர்க்கணும். அவர்களுக்கு இந்த யோகாவை கொடுக்கலாம். தனித்தனியா ஒவ்வொரு நாட்டுல, இப்ப நம்ம நாட்டுல மட்டும் நம்ம யோகா கொடுக்கணும். உலகத்துல இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கு இலவச கல்வி அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கணும். அவங்களுக்கு அந்த யோகா கல்வியை கொடுத்து அமைதியை ஏற்படுத்தணும். அடுத்து அவர்களுக்கு பணியுமே வேலையுமே முடித்தவுடனே இந்த உலக அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பணியையும் வழங்கலாம். அப்படி வழங்கிய ஒரு பள்ளிகள் உலகில் இருக்குமானால் நிச்சயம் நல்ல தீர்வாக இருக்கும். நன்றி. சிறப்பு சிறப்பு ஐயா. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மாலையில் நாம் நிலாப்பாட்டு, பாரதிதாசனின் நிலாப்பாட்டு பாடவிருக்கிறோம்.
இன்று மாலை கூட ஒரு தலைப்பு ஐயா வன்முறையை சார்ந்து கூறியதால் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன், எழுத்தாளர், வழக்குரைஞர், தலைவர், சிட்னஸ் பல கலாசார அமைப்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து உலக அமைதியில் ஊடக கல்வியின் பங்கு அப்படின்னு பேச இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காரைபாரதியிலிருந்து இணைந்திருப்பதால் காரைபாரதி தலைவிக்கு மட்டும் ஒரு நிமிடம் உறுப்பினருக்கு, நண்பருக்கு வாழ்த்து சொல்ல அனுமதிக்கிறோம். அம்மா வணக்கம்மா, உங்கள் வருகைக்கு நன்றி. அன்மிட் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. காரை பாரதி தமிழ் சங்கத்தினுடைய தலைவிக்கு நீங்கள் அழைத்ததற்கு நன்றி. அதைவிட எங்களுடைய மிகச்சிறந்த ஆலோசகர் MC ஐயாவை நீங்கள் அழைத்தீர்களானால் அது காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தையே அழைத்தது போல. அவர் சொல்லியதற்கு பின் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிறேன். நன்றி. M சந்திரசேகரன் ஒரு ஐயா இருப்பாங்க, எங்க ஆலோசகர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இருக்காங்களா ஐயா? ஐயாவை நான் குறிப்பிட்ட இப்போ இணைப்புல இல்லம்மா. பார்த்தனே ஐயாவை நான் பார்த்தனே. சரி ஐயா. ஆமா, நீங்க கருத்து சொல்லுங்க. ஐயா வந்தாங்க, நான் மறுபடியும் பேச சொல்றேன். மிகச்சிறப்பு. வெளியில் ஒரு நிகழ்வுக்கு சென்று விட்டு வந்ததனால் மிகச்சரியாக முன்னாடியே இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் தாமதத்திற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாலிங்கம் ஐயாவும் மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் சார் அவர்களும் இந்த நிகழ்வில் காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக, மகாலிங்கம் சார் எங்களுடைய ஒரு மிகச்சிறந்த உறுப்பினர், நல்ல ஒரு பாடகர், எதையுமே தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர், ஒரு ஆன்மீகவாதி. அவர் இன்றைக்கு பேசியதில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய வியப்பில்லை. ஏனென்றால் அனுதினமும் அவரை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமலைவாசன் டாக்டர் திருமலைவாசன் அவர்கள், அவருக்கு எண்ணம் முழுவதும், நான் ஆரம்பத்திலிருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன், உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. இந்த நாளில் எதை சிந்திக்க வேண்டுமோ அதற்கு சரியாக இடம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னொன்று, இங்கே ஒரு செய்தி குறிப்பிட்டது, பழைய புராணங்களை பேசிக் கொண்டிருப்பதை விட புதியவற்றிற்கு நாம் இடம் கொடுக்கலாம், இந்த உலக அமைதி பற்றி சிந்திக்கலாம் என்று ஒரு சிலர்கள் இங்கே கருத்து தெரிவித்தனர். அதே நேரத்தில் அதை ஐயா வழிமொழிந்து, சிவாபேரி ஐயா அவர்கள் அதை வழிமொழிந்து இங்கு சொன்னார். ஆனால் அவர் நடத்திய உலக அமைதி மாநாட்டிலே கூட அதிகமாக பேசப்பட்டது புராணங்களும் இலக்கியங்களுமே. நமக்கு புராணங்களோ இலக்கியங்களோ காட்டாத எதையும் நாம் புதிதாக இப்பொழுது சிந்திக்கவில்லை. நம் முன்னோர்கள், நமக்கு மூத்தவர்கள் எல்லா இலக்கியங்களிலும், நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய வரலாற்றிலிருந்து, இயேசுபிரான் சொன்னதிலிருந்து, மற்ற சமயங்களினுடைய மூதாதையர்கள் சொன்னதிலிருந்து, நம்முடைய இந்திய இலக்கியங்கள், இருவரும் இதிகாசங்கள் சொன்னதிலிருந்து எதை பார்த்தாலும் உலக அமைதியை தடுப்போம். அதுல ஒரு மிகச் சுருக்கமான ஒரே ஒரு வரி சொல்கிறேன் இதற்கு பொருத்தமாக. யாரோடும் பகை கொள்ளலன், யாரோடும் பகை கொள்ளல், போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. இதுதான் உலக அமைதி, இதுதான் உலக அமைதி. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள், தான் வேர் இறக்கிய மண் மக்காவில் அவரால் இருக்க முடியவில்லை. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் அலைந்தவர் கடைசியில் மக்காவில் அவருடைய ஆட்சி நிறுவப்பட்டது, கொடி கட்டி பறந்தார். அப்படி என்கிற போது நிறைய அமைதி வழியை சிந்தித்தவர்கள் அவர்கள். அதனால்தான் அவர்களுடைய பிரசங்கம் இருவருக்குமே, நபிகள் நாயகம் அவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவரானாக இருந்தாலும் சரி, மலை பிரசங்கம் எடுபட்டது உலக அமைதிக்காக. பகவத்கீதையிலே கிருஷ்ணன் போர்க்களத்திலே ஓதிய அந்த பகவத்கீதை எடுபட்டது. அதனால் பழைய புராணங்களை இலக்கியங்கள் என்று சொல்லுவதே தவறு அது. அதனால் மிகச் சுருக்கமாக சொல்கிறேன், முன்னோர்கள் காட்டாது எதையும் புதிதாக நாம் சிந்தித்து விடவில்லை. அதை மனதில் கொண்டு புதியவற்றை சிந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றிம்மா, நன்றி. வழிமொழிகிறேன் அம்மா. புதுமை என்பது பழமையின் நீட்சி, மீட்சி. ஏன்னா ஆடை ஆபரணங்கள்ல இருந்து எதுவும் நாம் புதுமையாக பார்க்கும் அனைத்தும் பழமையில் இருந்து விளைந்தது. நம்முடைய வாழ்வும் முந்தைய தொடர்பு தான். அந்த தொடர்பின் நீட்சியில் நாம் புதுமைகள் என்று வேற எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பழமையின் மீட்சியும் அதனுடைய மீட்சியும். திருமலைவாசன் சார் மிக சிறப்பு. நம்ம வாகித் அவர்களுடைய சொல்லாடலுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிமா. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த உரையாளரை அழைக்கும் நேரம் இது. ஒரு பாரதிதாசனின் ஒரு பாடலோடு இந்த 3வது மான்றாவது அடங்கு கல்வி சார்ந்த அரங்கு முழுவதற்குமே பாரதிதாசன் அவருடைய கவிதைகள் நம்மளுக்கு உதவி புரிகின்றன. அவருடைய கவிதையோடு நாம் உலக சமாதான கவிதையோடு ஆரம்பித்தோம். அவருடைய கல்விக்கான கவிதை பாடல். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே, செல்வம் பிறர்க்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தொரும் மிக சேர்ந்திடும்,
கல்வியுள்ளவரே கண்ணுள்ளார் என்னலாம், கல்வி இல்லாதவர் கண் புண்ணென்றே பண்ணலாம். கல்வி மிகுந்திடில் கடிந்திடும் மடமை, கற்பதுவே உன் முதற் கடமை. இளமையேர் கல் என இசைக்கும் ஔவையார், இன்ப கருத்தை நீ சிந்திப்பாய் செவ்வையாய். இளமையை கழிந்திடில் ஏறுமோ கல்விதான், இப்பொழுதே உன் இனித்திடும் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கல்வி பாடல் பாரதிதாசன். ரொம்ப மகிழ்ச்சி இந்த இதுவரை பேசியவர்களுக்கு. அடுத்த உரை மிக முக்கியமான உரை, உலக அமைதியில் ஆன்மீக கல்வியின் பங்கு. ரொம்ப தேவை, நம்ம மீட்டெடுக்க வேண்டியது. இன்னொரு விஷயம்னா புதுமை என்பது மீட்டெடுக்க வேண்டியது. காரை பாரதி அம்மா சொன்ன போது நம்ம புதுசா தேட வேண்டியது இல்லை, மீட்டெடுக்க வேண்டும். வாழ்வியலை மீட்டெடுக்க வேண்டும், கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும், அந்த உயிர்மை தன்மையை மீட்டெடுக்க வேண்டும், மெய்மையை பொதுமையை மீட்டெடுக்க வேண்டும். அகழ்ந்து இருக்கிறது, அகழ்ந்து 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 நம்ம கண்ணுக்கு தெரியாம பார்வை விட்டு தூரம் இருப்பதால் நாம் புதியதாக எதையோ ஒன்று தேடி நாம் மாண்டு கொண்டிருக்கிறோம், நம்முடைய அமைதியை இழந்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அந்த தொன்மையில் நம்மை தேடும் ஒரு பணிதான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு மிக முக்கிய கரு. அடுத்த தலைப்பு, உலக அமைதியில் ஆன்மீக கல்வியின் பங்கு. இத பேசக்கூடியவர் யார் அப்படின்னா திருமிகு என் பிரதீப் குமார் அவர்கள், மூத்த முழுநேர ஆசிரியர், ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் வாழும் கலை பயிற்சி மையம் பெங்களூருல மிக மூத்த பேராசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 20 வருடங்களாக 20க்கும் மேற்பட்ட வருடங்களாக தென் மாவட்டங்களில் பயணங்கள் மேற்கொண்டு